தர்மஸ்தலம் இந்த விஷயம் வந்து ஒருத்தர் அப்ரூவ் ஆகி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் வந்து பூதாகரமாக வெடிக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 1998 காலகட்டத்திலேருந்து 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷத்தில் அங்கே இருந்த குழந்தைகள், பெண் பிள்ளைகள், அதாவது ஒரு 8 வயதுலேருந்து பெண் பிள்ளைகளை தொடர்ந்து மர்டர் பண்ணி ஒரு புதைச்சதாகவும் எரிச்சதாகவும் ஸ்டேட்மெண்ட்ஸில் புகார் சொல்கிறாங்க. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். சரி, என்னதான் சொல்கிறேன், சொன்னது உண்மையா இல்லையான்னு சொல்லி போய் இவங்க சொன்னதை வச்சு ஒரு இடத்த தோண்டி பார்க்கும் பொழுது ஒரு எலும்பு கூட ஒரு ஆடையோடு இருக்குது. சரி, அதை எடுத்து என்ன யாரோட எலும்பு கூட என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய எலும்பு கூட. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த பள்ளிக்கூடம் சீருடையோடு இருந்த குழந்தை அந்த குழந்தைய வந்து அந்த அளவு செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி கொண்டு வந்து அடித்து ரத்த கரையோட இருந்துச்சு. அதை என் கையால் நான் புதைச்சிருக்கேன். ஒரு இளம் பெண்ணுக்கு முகமே இல்லை, ஃபுல்லாக அந்த தோல்லாம் உரிக்கப்பட்டு ஆசிட் ஊற்றுன மாதிரி இருந்துச்சு, அந்த உடலை புதைச்சிருக்கேன். ஒரு சில பெண்களோட வரும்போது ஆடை கூட இருக்காது, உள்ளாடைகள் எதுவுமே இருக்காது, நார்மலாக வரும். சரி, அவங்க சொல்லுவாங்க இந்த பாடியை வந்து எரிச்சு அப்படின்வாங்க, நான் எரிச்சிருவேன். 15 வருஷமா இது தொடர்ச்சியா நடக்குதுன்னா அதுல நிறைய சிக்கல் இருக்கு. ஏன் அது யாருமே கண்டுக்காமே இருந்திருக்காங்க? 15 இல்லை, தர்மஸ்தலா கோயிலை சுற்றி மட்டும் இருந்த பெண்கள் மட்டும் காணாம போகலை. இந்தியாவில் இருந்து அந்த ஸ்தலத்துக்கு போகிறேன்னு சொல்லி வந்திருப்பாங்க அந்த பெண்கள், அவங்களும் காணாமல் போயிருக்காங்க. 98லேருந்து 2014ஆம் ஆண்டு இந்த 16 வருஷத்தில் மட்டுமே நான் 150 சடலங்களுக்கு மேலே டிஸ்போஸ் பண்ணியிருந்திருப்பேன். அப்போ 14 இன்னைக்கு தேதி வரைக்கும் அவங்க தொடர்ந்து பண்ணியிருந்தான் இருப்பாங்க. அவங்க விடுபடுற ஆள்லாம் கிடையாது, அவங்க அந்த மாதிரி ஒரு அரக்க குணம் படைத்தவர்கள் அவங்க எல்லாருமே அப்படின்னு அவர் சொல்றாரு. நரபலி அப்படின்னு சில கான்செப்ட் சொல்றாங்களே சார், அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அந்த கோயில்கள் அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் இன்னும் அந்த ஏரியாவில் இருக்கா? கேட்குற மாதிரி நரபலி கொடுக்கறதுனா ஆண்கள் பெண்கள் இருபாலராக கொடுத்துருக்கலாமே. அவங்களுடைய அந்த பெண்கள் தான், அது இளம் வயது பெண்கள், சிறு வயது குழந்தைகள் தானே. நீங்க சொன்ன மாதிரி அவர் புகார் கொடுத்தும் எடுக்காம இருந்தது பின்னாடி எல்லாம் ஒரு அதிகார தலையீடு இருக்குன்னு. கண்டிப்பாக அதிகார தலையீடு இருக்கும், விவிஐபிஸ் இது இருக்கும். அந்த கோயிலுக்கு கூட்டம் அவ்வளவு கூட்டம் மக்கள் வரும்போது இவ்வளவு அதை தான் இவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு கூட்டம் மக்கள் வரும்பொழுது ஒருத்தர் 2 பேர் காணாம போனா ஒரு பெரிய விஷயமா தெரிய போறது இல்லை. பார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 23 வகையான பொறியியல் படிப்புகளை வழங்குறாங்க. 9443799222க்கு கால் பண்ணுங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வழக்கறிஞர் திரு பிரம்ம பாலசுப்ரமணியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம். கர்நாடகாவையே புரட்டி போட்டிருக்க விவகாரம் வந்து தர்மதாலால் நடந்த அந்த மான்சில நடந்த தொடர் படுகொலைகள்னு சொல்றாங்க. ஒருத்தர் அப்ரூவ் ஆகி நானே அவ்வளோ பேரை புதைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இப்போ ஒருத்தரை வந்து அதில் தோண்டி எடுத்திருக்காங்க, இன்னும் பல பேரை தோண்டி எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள். ஏன் தோன்றீங்க, ஏன் இந்த மடங்களுக்குள்ளெல்லாம் வரீங்கிற குரல்களும் அங்கே தொடர்ச்சியாக அரசியல் ரீதியாக நிறைய விவகாரங்கள் போயிட்டு இருக்கு. உண்மையிலே அந்த வழக்கில் என்ன நடந்தது? கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரியான பிஹேவியர் மாதிரியான விஷயங்கள் தெரியுது. அந்த வழக்குடைய பின்னணி பற்றி இந்த தர்மஸ்தலம் இந்த விஷயம் வந்து ஒருத்தர் அப்ரூவ் ஆகி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் இந்த விஷயம் வந்து பூதாகரமாக வெடிக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா 1998 காலகட்டத்திலேருந்து 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷத்தில் நாங்கள் வேலையில் இருக்கும்போது நடந்த விஷயமாக ஒரு காவலாளி அங்கே இருக்கார். அவர் சொல்கிற விஷயந்தான் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறேன். அதுவும் என் மனசாட்சிக்கு பயந்துட்டு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, எத்தனை வருஷம் ஆகியும். அதனால நான் வந்து ஸ்டேட்மெண்ட் எங்கள் யார்கிட்ட சொல்கிறாருன்னா அவர் ஒரு வழக்கறிஞரை பார்த்து இந்த விஷயத்தை தான் சொல்கிறார். அந்த வழக்கறிஞர்களே அவர் சொல்கிற விஷயத்தை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நீங்கள் சும்மா இருங்க, நீங்கள் வர தர்மஸ்தலா அவ்வளோ பெரிய கோயில், உலகத்தில் இருக்க எங்கே இருந்தாலும் தமிழர்களோ இல்லை வந்து சிவன் பக்தர்களோ கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது நம்ம வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த சிவனை போய் பார்க்கணும். ஏன்னா தென்னாட்டுடைய சிவன் எல்லாருக்கும் சிவனை போற்றின்னு சொல்லி வரக்கூடிய அப்படிப்பட்ட அந்த சிவன் பெருமானை, அதுவும் தர்மம் வந்து செய்யாதவங்க கூட அந்த ஸ்தலத்துக்கு போனால் தர்மம் செய்ததாக சொல்லப்படும் அந்த ஐதீகம் இருக்கனால அந்த சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது தான் அதிகம். நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களே, நம்மளை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த வழக்கறிஞர்களே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு இன்சிடெண்ட்டும் அவங்க கேட்க எல்லாத்தையும் அவங்க இது பண்ணி அதை ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு அங்கே இருக்க காவல் நிலையத்தில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இவர் வந்து இந்த 1998லேருந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு காவலாளியாக இருந்தார். அந்த சமயத்தில் அந்த கோயில் நிர்வாகத்தை சார்ந்தவர்களும் விவிஐபிகளும் கட்சிக்காரர்களும் சொல்ல ஒரு லிஸ்ட்டு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் சொன்ன அடிப்படையில் அங்கே இருந்த குழந்தைகள், பெண் பிள்ளைகள், அதாவது ஒரு 8 வயதுலேருந்து இளம் வயது அதுக்கு மேலே இருக்க வயது பெண் பிள்ளைகளை தொடர்ந்து மர்டர் பண்ணி
இவர் புதைச்சதாகவும் எரிச்சதாகவும் ஸ்டேட்மெண்ட் சொல்லி புகார் சொல்கிறாங்க. எடுத்த உடனே காவல்துறை என்ன பண்ணுறாங்க, எப்போ எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு புதுசாக வந்து 98 நடந்த கதையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், போயிட்டு வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க திருப்பி இன்சிஸ்ட் பண்ண அப்புறமா சரி என்ன தான் சொல்கிறேன், சொன்னது உண்மையா இல்லையான்னு சொல்லி இவங்க போய் இவங்க சொன்னதை வச்சு ஒரு இடத்த தோண்டி பார்க்கும் பொழுது ஒரு எலும்பு கூட ஒரு ஆடையோடு இருக்குது. ஸோ அதை எடுத்து என்ன யாரோட எலும்பு கூட என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுடைய எலும்பு கூடு. அந்த அந்த எலும்பு கூடுடைய வயது என்னன்னு பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு இளம் பெண்ணாக இருக்குது, பிலோ 20 or 19 இயர்ஸ் கிட்ட வருதுன்னும் போது அப்போ அது வந்து உண்மைதான் இவங்க சொல்கிறதுன்னு சொல்லிட்டு உடனே மேலதிகாரிகளுக்கு அந்த காலையில் தகவல் சொல்கிறாங்க. உடனே மேலதிகாரி உடனே மேலதிகாரி என்ன பண்ணுவார், அரசாங்கத்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு, இது மாதிரி புகார் ஒன்று கொடுத்துருக்காரு. அவர் காவலாளியாக 1998 2014 வரைக்கும் கிட்ட ஒரு 16 வருஷம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து பயந்துட்டு இந்த ஊரை விட்டே போயிட்டுருக்காரு. இப்போ அந்த மாதிரி புகார் தராரு. அவர் சார்பாக வந்து வழக்கறிஞர்கள் வந்து ஆஜராகி இந்த புகார் தராங்க. இவங்க சொல்கிறது என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தது அந்த மாதிரி வந்து ஒரு எலும்பு கூடு ஒரு ஆடையோடு இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அப்படியா சரி முதல்ல ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அந்த டீம் என்ன பண்ணுறாங்க, சரி எங்கெங்கெல்லாம் நம்ம கோயிலை சுற்றி அது ஒரு மலைப்பகுதி மாதிரி இருக்குது, அந்த கோயிலை சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் இவங்க புதைச்சிருக்காங்க. எப்படிலாம் புதைன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்த பள்ளிக்கூடம் சீருடையோடு இருந்த குழந்தை அந்த குழந்தைய வந்து அந்தளவு செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி கொண்டு வந்து அடித்து ரத்த கரையோடு இருந்துச்சு, அதை என் கையால் நான் புதைச்சிருக்கேன். ஒரு இளம் பெண்ணுக்கு முகமே இல்லை, ஃபுல்லாக அந்த தோல்லாம் உரிக்கப்பட்டு ஆசிட் ஊற்றுன மாதிரி இருந்துச்சு, அந்த உடலை புதைச்சிருக்கேன். ஒரு சில பெண்களோட வரும்போது ஆடை கூட இருக்காது, உள்ளாடைகள் எதுவுமே இருக்காது, நார்மலாக வரும். சரி அவங்க சொல்லுவாங்க இந்த பாடியை வந்து எரிச்சு அப்படின்வாங்க, நான் எரிச்சிருவேன். இதை புதைச்சிருவேன். நான் ஃபஸ்ட்டு 2 முன்னாடி பண்ணும்போது எனக்கு பயத்தில் போயிட்டு ஐயா வானாங்க ஐயா எனக்கு பயமாக இருக்கியா இது விட்டுருங்க ஐயா பண்ண மாட்டேன் சொல்லுவேன். நீ பண்ணலைன்னா நீ புதைச்ச இடத்துல வந்து பக்கத்தில் நீ இருப்ப, இல்லை அந்த புதைச்ச அந்த குழியிலே உன்னை தள்ளி உன்னையும் புதைச்சிருவோம். உன் குடும்பத்தெல்லாம் நீ எப்படி எரிச்சியோ அந்த சடலங்கள் அதே மாதிரி உன் குடும்பத்தில் இருக்கணும் எரிச்சிருவேன் அப்படியே என்னை மிரட்டி என்னை போட்டு துன்புறுத்தி அடித்து எவ்வளோ எனக்கு பயத்தை வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. எப்படா இங்கேருந்து தப்பி நினச்சா அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சோன்னே 2014 என் குடும்பத்தோடு கூப்பிட்டுட்டு நான் தப்பிச்சு போயிட்டேன். என்னுடைய எந்த அடையாளத்தையும் வெளிப்படுத்தாமல் நான் பாட்டு ரகசியமாக ஒரு இடத்துல இத்தனை வருஷம் வாழ்ந்துக்கிட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கி தேதி வரைக்கும் என்னால் நிம்மதியாக தூங்க முடியல. டெய்லி நைட்லேயும் கனவுல நான் தூங்கும்போது கனவுலையும் கண்ணு மூடினாலே அந்த நான் செஞ்ச அந்த காரியங்கள் இந்த தவறான காரியங்கள் வந்து என் முன்னாடி நிற்கும். எனக்கும் குழந்தைங்க குடும்பம் இருக்குது, பார்க்கும்போது எனக்கு மனசு கேட்கல. அதனால தான் வந்து எப்படியாவது வெளி உலகத்துக்கு நம்ம சொல்லணும், இவங்க நம்மளை வந்து கொன்னாலும் பரவாயில்ல, இவ்வளோ வயசாகிடுச்சதுக்கப்புறம் நம்ம உயிரோடு வாழ்ந்து என்ன பயன். எவ்வளோ குழந்தைங்க வந்து காணாமல் போகி பெண்கள் காணாமல் போகி அவங்க குடும்பத்தார் இன்றைக்கி வரைக்கும் வருத்தப்பட்டு இருப்பாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, என் குழந்தைய மாயமாக போச்சு, எனக்கு நிறைய பேர் இருக்கும். அவங்களுக்காவது இந்த விஷயம் தெரியணுன்ற காரணத்தால் தான் இந்த புகாரே வந்து நான் தரேன். அதாவது ஒரு புகாரில் இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா தான் புகாராக வந்து எடுத்துக்கிட்டு இந்த டீம் ஃபார்ம் பண்ணி இப்போ அந்த கோயிலை சுற்றி இருக்க இடத்த எல்லாத்தையும் டிக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபாரன்சிக் சைஸ் எஃப்எஸ்எல் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மருத்துவ குழுவோட தோண்டி இடத்த பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ இதில் நீங்கள் அங்கங்கே ஒரு டைம் இடைவெளியில் பெண்கள் தொடர்ச்சியாக காணாமல் போகிறாங்க அப்படின்னா அது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ இல்லை. ஒரு யாரோ சைக்கோ கொலைகாரர் இருக்காங்களா, இல்லை பாடி கிடைக்கல மாயமாகறாங்க, ஒருவேளை பாடி கிடைச்சா கூட அது அந்த லீடை வச்சுட்டு போகலாம். மாயமாகறாங்க அப்படிங்கும்போது அது இன்னும் சீரியஸான இஷ்யூ இல்லை. 15 வருஷமாக இது தொடர்ச்சியாக நடக்குதுன்னா யாருக்குமே இது ஒருவேளை காணாமல் போன பெண்களோட பெற்றோர்கள் எது கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காங்களா, இல்லை அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கான்னு இப்படி அதில் நிறைய சிக்கல் இருக்கே. ஏன் அது யாருமே கண்டுக்காமே இருந்திருக்காங்க 15 வருஷம்? இல்லை, இது வந்து புகார் வந்து அந்த குறிப்பிட்ட கர்நாடக மாநிலத்தில் தர்மஸ்தலா கோயிலை சுற்றி மட்டும் இருந்த பெண்கள் மட்டும் காணாமல் போகலை. இந்தியாவில் இருந்து அந்த ஸ்தலத்துக்கு போகிறேன்னு சொல்லி வந்திருப்பாங்க பாருங்க பெண்கள், அவங்களும் காணாமல் போயிருக்காங்க. ஒரு சில கம்ப்ளைண்ட் இருக்குது, என்னுடைய மகள் வந்து நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க, நான் வந்துட்டேன், கம்ப்ளைண்ட் இருக்குது, நான் கோயிலுக்கு வந்துட்டேன், கோயிலில் தான் இருக்கேன், சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன், இந்த பிரகாரம் சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொன்னான் ஃபோனில். அதுக்கப்புறமா ஃபோனே ஆஃபு, எங்கே மகள்னு தெரியல, கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மகள் இங்கே வரவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட். அதாவது இந்த கர்நாடகா மாநில அந்த தர்மஸ்தலாவை சுற்றி இருக்க நகரங்களில் இருக்க பெண்கள் மட்டும் காணாமல் போகலை, இந்தியாவில் இருக்க பல பகுதிகளிலிருந்து தர்மஸ்தலா கோயிலுக்காக அங்கே இருக்க சிவனை பார்க்க வந்த இளம்பெண்களும் வந்து இவங்க வந்து கடத்தி கொலை செய்து அவங்களுடைய ஆர்கன்ஸ் எடுக்கிறதுக்கும் அவங்களுடைய மேலே இருக்க ஸ்கின்ஸ் எடுக்கிறதுக்கும் இவங்களுடைய பாலியல் இச்சைகளை அந்த பெண்கள் மேலே வந்துட்டு வெளியே அனுப்பிச்சா அவங்க வந்து இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுவாங்க, நம்ம மாட்டிக்க போகிறோன்ற காரணத்தினால அவங்கள அங்கேயே இவங்க யூட்டிலைஸ் பண்ணி கொண்டு உங்களை ஒரு சிலரை புதைச்சிருக்காங்க, ஒரு சிலர் எரிச்சு இருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே இந்தியா முழுக்க வராங்கன்னா
இப்போ என் பொண்ணு காணாம போயிட்டா, கோயிலுக்கு போயிட்டா அப்படிங்கும்போது அந்த கோயிலை சுத்தின சிசிடிவி கேமரா, அவங்க வந்தது போனது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட அரசாங்கத்துக்கு எதுவுமே கிடைக்கலையா சார்? ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இந்த வழக்குல கிடைக்கலையா 15 வருஷம்? இதுல என்னன்னா அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி புகார். எப்படின்னா கர்நாடக மாநிலம் மட்டும் புகார் இல்லை, இப்போ எங்கே இந்த வீட்டில் இருந்து போய் கிளம்பி போயிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிறீங்களா, ஒரு ஆந்திர பிரதேசில இருந்து தர்மஸ்தலா போயிருப்பாங்க. அவங்க வீட்டில் இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டு பக்கத்தில் காவல் நிலையத்தில் புகார் தருவாங்க, என்னுடைய மகள் வந்து இன்னைக்கு இந்த டேட்டில் கோயிலுக்கு போனாங்க, திரும்பி வீட்டுக்கே வரல அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஃபோட்டோக்கள், அங்கமச்ச அடையாளங்கள், அப்புறம் அவங்க கொடுத்துருந்த துணிகள்னு சொல்லி கொடுப்பாங்க. இவங்க வந்து பாடியை வந்து வேற ஏதாவது இடத்துக்கு கொண்டு போயிட்டு டிரான்ஸ்ஃபரோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி கொண்டு போயிருந்தா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். இப்போ கோயிலை சுற்றி இருக்க இடத்துலையே அது ஒரு ஒரு ஏக்கர் இருக்குது, அந்த இடத்த சுற்றி இருக்கிற பகுதிகளிலே இவங்க புதைச்சி டிஸ்போஸ் பண்ணால வெளியே இருக்கவங்களுக்கு தெரியல. ஆனால் மடப்பள்ளிக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்கும், கோயில் சொந்த மட்டும் வெளிநபர்கள் உள்ளே வரக்கூடாது, உள்ள அனுமதி இல்லை, சாமியார்கள் மட்டும் தான் இருப்பாங்க, விவிஐபிஸ் மட்டும் தான் சிலவங்க வந்து அலௌடுன்ற இடத்துல இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும் பொழுது அவங்க அடுத்து என்ன செய்வாங்க? ஏன்னா வெளியே இருக்கவங்களுக்கு வந்து பார்க்க முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளோட குழந்தை கோயிலுக்கு போயிருக்கு, திருப்பி வந்துடும், லாஸ்ட்டாக நம்மகிட்ட பேசிட்டு கோயிலுக்கு வந்துட்டேன்னு சொல்லி அப்படின்னு தான் புகார் இருக்கும். அப்படியே காவல்துறை வந்து விசாரிச்சாலும் கோயிலை இப்போ பார்க்க போகிறாங்க. சார் கோயிலில் யாரும் இல்லை, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா? அந்த டைமில் இல்லைங்க. 98 இப்போ தானே சிசிடிவி ஃபுட்டேஜ் உள்ள அதிகமாக வந்திருக்கு. அவர் காவலாளி சொல்கிறது என்னன்னா, அந்த பீரியட், அதாவது இந்த 98லேருந்து 2014ஆம் ஆண்டு இந்த 16 வருஷத்தில் மட்டுமே நான் 150 சடலங்களுக்கு மேலே டிஸ்போஸ் பண்ணியிருந்திருப்பேன். அப்போ 14 இன்னைக்கு தேதி வரைக்கும் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்க விடுபடுற ஆள்லாம் கிடையாது, அவங்க அந்த மாதிரி ஒரு அரக்க குணம் படைத்தவர்கள் அவங்க எல்லாருமே அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த 16 ஆண்டுகளுக்கு அப்புறமாக அடுத்த ஒரு 10 வருடம் 11 வருடம் பார்த்தீங்கன்னா அப்போ தொடர்ந்து பண்ணியிருந்திருப்பாங்களே. அப்போ அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட தோராயமாக நம்ம இந்தியாவில் காண போன பெண்கள், அதாவது அந்த கர்நாடக மாநில காண போன பெண்களோட இது மட்டும் எடுத்து 4000 பேர் சொல்கிறாங்க. 4000 பெண்கள் காணும் அப்படின்னு போல. இப்போ இந்தியா முழுக்க இருக்கும் பொழுது அப்போ எத்தனை பேருடைய பெண்களை வந்து உண்மையாகவே வேற எங்கேயாவது போயிருக்காங்களா, இல்லை இந்த தர்மஸ்தலாவுடைய நிகழ்வில் வந்து இந்த பெண்களை கடத்தி சென்று சீரழித்து அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உறுப்புகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு இதே மாதிரி கொண்டு புதைச்சோ எரிச்சிருந்தா அப்போ எவ்வளவு குடும்பங்கள் இன்னைக்கு வரைக்கும் பாதிப்புக்குள்ளாயிருக்கும். அவங்களுக்கு என்னன்னா, எங்களோட இப்போ நீங்கள் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே யார் யார் வீட்டில் பெண் பிள்ளைகள் காணாமல் போனாங்களோ அந்த பெற்றோர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எங்களுடைய அக்காவோ தங்கச்சியோ என் மகளோ அதில் வந்து இருக்காங்களா, எனக்கு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்றாங்க. சீருடை இருக்குது, டிஎன்ஏ இருக்குது, எலும்பு இருக்குது, அதை வச்சு டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மனசு எப்படி இருக்கும்? நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு புண்ணியம் சேர்க்கலான்னு சொல்லி சேர்க்கலாம், அந்த கோயிலுக்கு போனால் தர்மம் நம்ம பண்ணலாம், அந்த கோயிலுக்கு போய் தர்மம் வந்து நம்ம தலைமுறைக்கு தர்மம் வரும்னு சொல்லி இந்த கோயிலுக்கு போனாங்களே, போனவங்களே இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே. அப்போ தர்மம் செய்யணும்னு சொல்லி கோயிலுக்கு போனால் அந்த சிவனாவோட காப்பாற்ற முடியலையே, எங்களுடைய மகள்களை இந்த மாதிரி இந்த கொடூரனுங்க வந்து நாசப்படுத்தி கொண்டுட்டானுங்களே என்ற ஒரு அழுகுறலும் ஒரு மனக்குமுறலும் தான் அதிகமாக இருக்குது அந்த பெற்றோர்கள்கிட்ட. இது வெறும் ஆர்கன் இது மட்டுமா, இல்லை செக்ஷுவல் இது அதுவே தனி நரபலி அப்படின்னு சில கான்செப்ட் சொல்கிறாங்களே சார், அந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் அந்த கோயில்கள் அந்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் இன்னும் அந்த ஏரியாவில் இருக்கா? இல்லை, அந்த கோயிலில் இப்போ மூட நம்பிக்கைன்னு பார்க்கும்பொழுது இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்டிஃபிக், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அளவுக்கு வந்துருச்சு. நம்ம பேச தேவையில்ல, ஏதாவது ஒரு விஷயத்த வந்து வாய்ஸை சொன்னாலே நம்மளுக்கு கூகுள் வந்து அக்சஸ் பண்ணி கொடுக்குது. வெஹிக்கிள் டெஸ்ட்லாம் இருக்குது, கோ டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு வண்டி போ அப்படின்னா வண்டி போகுது, நில்ல நிற்குது, ஆட்டோமேட்டிக் ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ண சொன்னால் ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் பண்ணுது. அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருச்சு. இருந்தாலும் இன்னைக்கு தேதியில் நரபலி இந்த வட மாநிலத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த காளி சொல்லிட்டாங்க, அப்புறம் வந்து ஐயா சொல்லிட்டாங்க, இயேசுநாதர் சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டு அதாவது நரபலி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதாவது எந்த கடவுளை வந்து நரபலி கொடுன்னு கேட்கல, இவங்களா ஒன்று வந்து யோசிக்கிறது, குடும்பத்தோட மொத்த பேரை சேர்ந்துக்கிறது, சாமியை கும்புறது, இவங்கள குங்குமத்து பூசிக்கிறது, இவங்களா வந்து சிலலாம் மொத்தம் ஒரு 7 பேர் ஹேங் பண்ணி தொங்கிட்டாங்க. அந்த மாதிரி இவங்களா வந்து இப்படி பண்ணா பவர் வரும், திருப்பி வந்து நம்ம உயிர் பெற்று ஏறுவோம். இவங்க வந்து அந்த படத்தெல்லாம் பார்க்குறாங்க, இந்த படத்துலலாம் வந்து இந்த ஈவில் டெட்லாம் பார்த்தீங்கன்னா சிலுவை தலைகள் ஆயிரும், பட்டுன்னு உயிரிழந்து வந்துடுவாங்க. அந்த மாதிரி இவங்க பண்ணுவோம், நம்ம ஏதாவது பண்ண உயிர் வராது, உயிர் தான் போகும். நீ செத்து போகிறது இல்லாமல் மற்ற பேரையும் சாவடிக்கிற. இந்த விஷயத்தில் என்னன்னா அவங்க வந்து சாகலை, இருக்க பெண்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க நீங்கள் கேட்குற மாதிரி நரபலி கொடுக்கறதுனா ஆண்கள் பெண்கள் இருபாலராக கொடுத்துருக்கலாமே. அவங்களுடைய அந்த பெண்கள் தான், அது இளம் வயது பெண்கள், சிறு வயது குழந்தைகள் தானே, ஒரு 8 வயதுலேருந்து ஒரு 25-30 வயதுக்குள்ளே இருக்க பெண்கள் மட்டும்தான் அவங்க இது பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன விஷயம் இருப்பாங்க, ஒன்று பாலியல் ரீதியாக இது துன்புறுத்திருக்காங்க, அவங்கள வந்து செக்ஷுவல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த காவலாளியே சொல்கிறார். இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, பார்க்கும்போதுலாம் ரத்தமாக இருக்கும், உடம்புகள் ரத்தமாக இருக்கும், ஒரு சில முகம் இருக்காது, ஆசிட் ஊற்றினமாக இருக்கும், முகங்களில் தோலில் முடிச்சிருக்கும், ஆர்கன்ஸ் எடுத்திருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம்னு சொல்லும்போது அப்போ இவங்களுக்கு தேவையான அனைத்தையும் இந்த குழந்தைங்கன்னு கூட பார்க்காம இவங்க இந்த விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது
இந்த புகார் கொடுத்த அந்த நபருடைய விஷயத்தை கூட இன்றைக்கி வரைக்கும் யார் அந்த நம்பர் காவலாளியும் தெரியும், ஆனால் யார் அவர் பேர் என்ன அவர் வேற போர்ட்ஸ் கூட இன்றைக்கி வரைக்கும் அந்த காவல்துறையோ இல்லை மற்றவர்களோ வெளிப்படையாக சொல்லலை. அதே மாதிரி யார் மேலே ஒரு புகார் கொடுத்தா அவர் ஒரு லிஸ்ட்டே சொல்கிறார். இந்த மளிகை கடை லிஸ்ட் எழுதுகிற மாதிரி ஒரு 4-5 பக்கத்து லிஸ்ட்டு சொல்கிறார். அவ்வளோ பேர் இருக்காங்க அதில். இப்போ அவர்களையும் கூப்பிட்டு விசாரித்து இவர்களாம் இருக்கார்களா, இன்கேஸ் அவங்க வந்து ஒரு பயங்கரமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவர்களுடைய பேர்களிலிருந்து விடுபட்டு போகிறதுக்கான அதிக வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. ஏன்னா 98 காலகட்டத்தில், ஏன்னா அந்த காலகட்டத்தில் இருக்கவர் இன்கேஸ் அவருக்கு ஒரு 60 வயசு இருந்தால் அன்றைக்கி இப்போ இருக்க மாட்டார். அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு இருக்க நபர்கள் தானே வருவாங்க சொல்கிற லிஸ்ட் பார்க்கும்பொழுது. அப்போ இந்த எஸ்ஐடி டீம் ஃபார்ம் பண்ணி மீதி இருக்க இடத்த ஃபுல்லாக இவங்க டிக் பண்ணி இந்த எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டும் அப்புறம் காணாமல் போன பெண்கள், அதாவது இந்த கர்நாடகா மாநிலம் தர்மஸ்தலா கோவிலை சுற்றி இருக்க பகுதி மட்டும் இல்லாமல் அனைத்து இந்தியா முழுக்க அந்த தேதியில், அதாவது அந்த குறிப்பிட்ட அந்த நாட்களுக்குள்ளே அந்த இவர் சொல்கிற இவர் புதைச்ச சில இடம் சொல்கிறார் இல்லையா, அந்த காலகட்டத்தில் மட்டும் எவ்வளவு பெண்கள் வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என் குடும்பத்தில் காணாமல் சொன்னால் அவங்களுடைய உடைமைகள் அவங்களுடைய ட்ரெஸ் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுதும் டிஎன்ஏ டெஸ்ட்டும் எடுத்து போதும்னா எத்தனை பெண்களை வந்து இவங்க புதைச்சிருக்காங்க அப்படின்றதும் தெரியும். இதில் வந்து இவர் எரிச்சதா சொல்கிறார். எரிச்சதுன்னு தனி இல்லையா, அப்போ அதில் வந்து தெரியாது, அது கஷ்டமாயிரும். இப்போ அங்கே எரிச்சாங்கன்னா அது எத்தனை வருஷம், அது கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமெல்லாம் ஆகுது இல்லையா. இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்போ தெரிய வரும்னா அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து இவங்க பார்த்துட்டு எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டில் அதுவும் விரைவாக இது பண்ணால் நபர்களையும் கைது செய்து அவர்களுக்கு தகுந்தரனை வாங்கி தரத்துக்காக ஒரு இதுவார். முருகர் கோயில்கள் வந்து சொல்கிறோம், நம்ம தமிழகத்தில் இருக்க முக்கியமான கோயில்கள், இப்போ ஆந்திர பிரதேசம் இருக்க திருப்பதி எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு முக்கியஸ்தனமான ஸ்தலம் அது. அறங்காவலர்கள் தான் கண்டிப்பாக அவங்க மேலே எல்லாரும் மேலேயும் தான் கம்ப்ளைண்ட் வருமா சார் இதில்? இல்லை, இப்போ இருக்க அறங்காவலர்கள் அவர் சொல்லலை. அந்த டைமில் இருந்த அறங்காவலர்கள், அப்புறம் அந்த மாநிலத்தில் இருக்கிற முக்கியஸ்தவர்கள், அப்புறம் வந்து கட்சியில் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு சொல்கிறார். நம்மளா வந்து ஒருத்தர் அரைவ் பண்ணி சொல்கிறதுக்கு பதில் அந்த லிஸ்ட்டில் அந்த எஸ்ஐடி டீம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா யார் அந்த நம்பருக்கு லிஸ்ட் சொல்லும்போது தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ நம்மளா ஒரு குறிப்பிட்ட டீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது இவங்க தான் நம்ம மக்களோட எண்ணம் இருக்கணும், அறங்காவலர் அப்போ வந்து அறங்காவலர் இப்படி தான் இருப்பாங்களான்ற மாதிரி ஒரு தப்பான அபிப்பிராயம் ஏற்பட்டுரும். அதனால் எஸ்ஐடி டீம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்பொழுது நம்மளாக தானாக முன் வந்து ஏற்கனவே ஏகப்பட்டவர் சொல்கிறாங்க காவல்துறை விசாரணை செய்யும் பொழுது இவங்க யூடியூப் விசாரணை தனியாக ஒன்று பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில் நம்ம மற்றவங்க பண்ணுற தவறுகள் நம்ம செய்ய வேண்டாம். எஸ்ஐடி டீம்னு ஒன்று இருக்குது, அந்த டீம் வந்து தெளிவாக விசாரணை செய்து இவர்கள் தான் குற்றவாளிகள்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர்களுக்கு என்ன தண்டனை வாங்கி தருமோ அந்த வகையில் நம்ம வந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்களுடைய குடும்பத்தின் சார்பாக நின்று அவர்களும் நம்ம தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான அனைத்து உத்தியோக வேலைகளும் நம்ம செய்வோம். இது அறங்காவலர்கள் அவங்க மேலே ஒரு புகார், கோயிலுக்கு வர பெண்களை டார்கெட் பண்ற ஒரு டீம் இருந்தாங்க அப்படின்னு சில குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்படுது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த காவலாளி சொன்னது எனக்கு கோயில் நிர்வாகம் தான், அங்க இருக்கிற ஆட்கள் தான் சொல்லி புதைக்க சொல்றாங்க அப்படிங்கும்போது அப்ப முழுக்க முழுக்க ஒரு பெரிய டீமா சேர்ந்து தான் இந்த ஒரு பெரிய நெட்வொர்க்கா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவர் வந்து அந்த அளவுக்கு மேட்டிருக்காங்க. அவர் சொல்ற இந்த 16 ஆண்டுகள் மட்டும் நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சது இது, நான் அங்கே வேலையில் இல்லாத போது வேற கூட செஞ்சுருக்கலாம், அதனால் அது வந்து விசாரணை செய்யணும் தெரியும், என்னோட மனசாட்சி கேட்காம தான் நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ இத்தனை ஆண்டுகள் வந்து இவங்க செஞ்சுருக்காங்கன்னா குற்றங்கள் 16 செஞ்சவங்க அதுக்கப்புறம் பண்ணாமல் இறந்துருப்பாங்க, தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க. 2014 அப்புறம் இன்னும் பண்ணி தான் இருந்திருப்பாங்க. அதை வந்து இவங்க விசாரணை செய்ததுக்கு அப்புறமா தான் மீதி விஷயங்களும் தெரிய வரும். இப்போ இதில் அவங்க பெண்களை கடத்தி புதைக்கிற இடம் தான் கோயிலை சுற்றி இருந்திருக்கா இல்லை சார், இல்லை இந்த துன்புறுத்துற மாதிரியான விஷயங்கள் கோயில ரகசிய அறை இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பார்க்குறோம், நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஊடகங்கள்லையும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் வந்து நம்மளே ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு பதில் அவர்கள் இந்த விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறமாக. ஆனால் நம்மளுக்கு ஒரு சில சோர்ஸ் சொல்லுவாங்களே அந்த ஊர் அந்த கர்நாடக மாநிலத்தில் இருக்கும்போது அங்கே இருக்க வரைக்கும் சொல்லும்பொழுது கோயிலுக்குள்ள இருக்க இடங்கள் ரொம்ப பிரசித்தி பெற்ற மடாதிபதி இடங்கள் அந்த மாதிரிலாம் இவங்க ஒரு சில இடம் வச்சிருக்காங்க, அங்கதான் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெளியே கொண்டு போனால் தெரிஞ்சிடும்ன்றக்காக கோயில் சாமி கும்பிட்டு வந்தோடனே இந்த பிரசாதம் இது பண்ணுற இடம் இது இதுன்னு சொல்லிட்டு இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த ஸ்தலத்தை தூக்கி தான் வந்து பண்ணியிருக்காங்க. வெளியே கூட்டிகிட்டு போய் எங்கேயும் இந்த இன்சிடென்ட் பண்ணிட்டு கோயிலுக்கு கொண்டு வரலை, இந்த விஷயம் நடந்தது எல்லாமே கோயிலை சுற்றி இருக்க பகுதியில் நடந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது எந்த ஒரு விஷயத்தில் வந்து யார் தோல்வி அடைஞ்சாலும் சரி இல்லை வெற்றி அடைஞ்சாலும் சரி இருக்கிற ஒரே நம்பிக்கை கடவுள்கிட்ட மட்டும்தான். அதுவும் அவர்கிட்ட தான் போய் நின்று வேண்டி கடவுள்கிட்ட மண்டிட்டு வேண்டுதல் நடத்துவாங்க. அந்த கோயிலே இந்த மனுஷன் நடந்திருக்கணும் பொழுது அது என்ன பண்றது, மக்களால் வெளியே சொல்லவும் நிறைய பேர் உள்மன சொல்லப்பட்ட குமுறல்கள் தான் ஜாஸ்தியாக இருக்கு. இதுல முக்கியமா இதுல நிறைய முக்கியமான
அதிகார தலையீடுகள்லாம் இதுல இருக்கு. ஏன்னா இப்போ ஏன் அங்க போய் அவங்கள தொந்தரவு பண்றீங்கன்ற குரல்களும் கர்நாடகால கேக்குது. அப்போ அப்படிங்கும்போது இதுக்கு முழுக்க முழுக்க இந்த விசாரணையை நீத்து போக வைக்கிறதுக்கு, இவ்வளவு காலதாமதமாகிறதுக்கு, நீங்க சொன்ன மாதிரி அவர் புகார் கொடுத்தும் எடுக்காம இருந்ததுக்கு பின்னாடிலாம் ஒரு அதிகார தலையீடு இருக்குன்னு கண்டிப்பாக அதிகார தலையீடு இருக்கும், ஒரு விவிஐபிஸ் இது இருக்கும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சிவன் அடியார்கள்னு இருக்காங்க, சிவன் தொண்டு செய்கிறவங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நபர்களை எங்ககிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் வந்து இந்த விசாரணையும் செய்து வரணும்னா எங்கள் சிவன் வந்து அதை பார்த்துப்பார், நாங்களுக்கு என்ன பண்ண தெரியும், எங்களுடைய கோயிலை நாங்கள் வந்து சிவன் தொண்டு செய்து சிவனுடைய ஆற்றலை வந்து ஊர் ஃபுல்லாக பரப்பி நாங்கள் கொண்டு வரோம். ஆனால் இவங்க எங்களுடைய ஸ்தலத்தை, எங்கள் சிவனையே வந்து ஒரு அவப்பெயர் கொண்டு வந்துட்டாங்க, அப்படியேப்பட்ட நபர்கள் வந்து இந்த உலகத்திலே வாழ்றதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவ தொண்டு செய்கிற அந்த சிவனடிகாரர்களும் வந்து எழுச்சி அடைஞ்சு தான் பேசுகிறாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு தலம், இனி மக்கள் அந்த கோயிலுக்கு வரும்போது நீங்க சொல்ல பக்தியோட வரதை விட இனி அச்சத்தோட அந்த கோயிலுக்கு வர ஒரு மனநிலை இருக்கும்ல மக்களுக்கு? இல்லை கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னேன், அப்போ கோயிலுக்குலாம் நீ போவானா, வீட்லேயே இரு, அவன் போனால் கொண்டு போட்டுற போகிறாங்கன்ற ஒரு அச்சம் தானே இருக்கும். கோயிலுக்கு போனால் நிம்மதி கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் அடைகிறதுக்கான விஷயங்கள் அந்த கோயிலில் நடக்கும்னு சொல்லி போகிறது விட்டு கோயிலுக்கு போனால் கொலை பண்ணி போட்டுற போகிறாங்க, வீட்டில் ஏறுன்னு சொல்கிற ஒரு அச்சத்தெல்லாம் உருவாக்கி விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த கோயிலுக்கு கூட்டம் அவ்வளவு கூட்டம் மக்கள் வரும்போது இவ்வளவு அதை தான் இவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு கூட்டம் மக்கள் வரும்பொழுது ஒருத்தர் 2 பேர் காணாமல் போனால் ஒரு பெரிய விஷயமா தெரிய போகிறதில்ல. அதை தான் இவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 50,000 பேர் 1,00,000 பேர் வரக்கூடிய இடத்துல ஒரு 2-3 நபர்கள் காணாம போன பெரிய விஷயம் இல்லையே. நான் சொல்லுவாங்க, இந்த கடையில் மளிகை கடையில் வேலை செய்கிறவன் கலாப்பேட்டில் காசு இருக்குமா, ஓனர் என்ன பார்க்க போகிறான், அவ்வளோ துட்டுக்கு தான் எடுற, ஒரு 2-3 நோட்டை உருவுனா 2-3 நோட்டு ஒன்றும் தெரியாது ஓனருக்கு. என்ன பண்ணுவார் ஒரு கடையில் இருக்க ஒரு ஓனர், சரி பணம் இருக்குது, அந்த மாதிரி தான் அவ்வளோ பக்தர்கள் கோயிலை சுற்றும் பொழுது 2-3 பெண்களை இழுக்கும் பொழுது ஒன்று விஷயம் தெரிய போகிறது இல்லையே, எழுத்துல போட்டு இவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு மர்டரில் பண்ணி போட்டுறாங்க. இப்போ அடுத்து இந்த வழக்கு எந்த டைரக்ஷனில் போகும் சார்? கண்டிப்பாக அரசியல் தலையீடு இருக்கும், அதிகார தலையீடுகள் இருக்கும், ப்ளஸ் கோயிலுங்கும் போது அது இன்னும் சென்டிமெண்ட்டாக பார்க்கக்கூடிய இடம். அடுத்து இந்த வழக்கு எந்த டைரக்ஷனில் போகும்? கண்டிப்பாக தோண்டி எடுப்பாங்களா, அதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா? ஆமாம், கண்டிப்பாக கொடுத்தா. நாங்கள் இவர் சொல்கிற புகாரில் ஏற்கனவே ஒரு இடத்த வந்து ஒரு காமிக்கிற அந்த இடத்துல வந்து தோண்டி பார்க்கும் பொழுது ஒரு எலும்பு கூடு ஒரு பெண்ணுடைய ட்ரெஸ்ஸோடு இருக்குன்னும் பொழுது தான் அப்போது அந்த உண்மைத்தன்மை வச்சு தான் அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாலும் எல்லாம் பரவாயில்ல, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. அந்த வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த வழக்கில் முதல் வெற்றி என்ன, முதல் வெற்றி கேட்டால் எஃப்ஐஆர் பதிவு செய்ததே, அதாவது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தே எங்களுக்கு முதல் வெற்றி. இது அப்பானது எப்போன்னு சொல்லி அதை போடான்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொன்னாங்க. நாங்கள் சொன்னதை வந்து அந்த இடத்த தோண்டி பார்த்ததுக்கப்புறமா அங்கே இருந்து வச்சா நம்பியே எஃப்ஐஆர் போட்டாங்க. இதுவே எங்களுக்கு முதல் வெற்றி. இதுக்கு அடுத்து கண்டிப்பாக அந்த நபர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் தண்டனை வாங்கி கொடுப்போன்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க அந்த வழக்கறிஞர்கள். அதாவது எங்களுடைய கட்சிக்காரர் வந்து அவராக முன் வந்து இந்த மாதிரி தவறுகள் நான் செய்துட்டேன், எப்படியாவது என்னோடய மனசாட்சி வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது, நான் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நான் வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னேன். அந்த நபர் சார்பாக நாங்கள் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அந்த கம்ப்ளைண்ட் தரணும்னு சொல்லி தான் அந்த வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அந்த கோயிலை சுற்றி இருக்க இடத்த இவங்கெல்லாம் காமிக்கும், அதெல்லாம் வந்து டிக் பண்ணி கண்டிப்பாக எடுத்து ஆகும். பொதுவாக இந்த மாதிரியான காட்சிகள் நம்ம திரைப்படங்களில் பார்க்குறோம், அதுவும் குறிப்பாக ஹாலிவுட் படங்களில் ஒரு பெரிய சர்ச் இருக்கும், இல்லை ஒரு பெரிய மான்ஸ்ட்ரி இருக்கும், அங்கே இந்த மாதிரியான கொலைகள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். கண்ணுக்கு எதிராக ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி 4000 பேர் காணாமல் போயிருக்காங்க, 4000 புணங்கள் அப்படிங்கிறது இந்தியாவையே ஒரு உலுக்கி இது பண்ணக்கூடிய வழக்கு. ஆனால் இது அந்த அளவுக்கு அரசுகளும் சரி மக்களும் சரி இதை ஒரு கண்டுகொள்ளாமையே இருக்கிறதுக்கான காரணமாக என்ன பார்க்குறீங்க? ஊடகங்கள் பெருசாக இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு 4000 பேர் ஒரு கோயில் போனவங்க காணாங்கும் போது இது எவ்வளோ பெரிய செய்தி, அது அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. இல்லை என்னன்னா 4000 பெண்கள்னு சொல்லும்போது 4000 பெண்கள், இளம் பெண்கள், குழந்தைகள், இந்த 4 நம்பர் தான் எல்லாம் வந்து இயலாமை. அவர்களுடைய குடும்பம் ஒன்றும் வந்து ரொம்ப செழிப்பாக இருந்தவர்களோ இல்லை அதிகாரம் மிக்க இல்லை அதிகார மையத்தில் இருந்த குடும்பங்களாக இருக்க மாட்டாங்க. எல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு போராடி இருப்பாங்க. நியூஸ் பேப்பர்னால் ஒரு நார்மலாக ஒரு நபர் காணாமல் போய்ட்டு என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே புகார் கொடுக்க போனால் காவல் நிலையத்தில் என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் எங்கேயா போயிருக்கோம்ப்பா கோயிலுக்கு, இல்லை லவ் ஒரு 18-17 வயசுக்கு மேலே இருக்க பொம்பளை பிள்ளையா இருந்தால் லவ் எதா பண்ணுதா பாருங்கள், முதல்ல எங்கே போயிருக்குன்னு பாருங்கள், ஃப்ரெண்டு வீட்டில் தேடுங்க அப்படின்வாங்க. அவங்களோட இன்டென்ஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போவாங்க. ஆனால் இவனுங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மாற்றி விட்டுருவாங்க, எங்கேயா லவ் பண்ணி போயிச்சா பாருங்கள், எங்கேயா ஓடி போயிச்சா பாருங்கள், இவங்க சொல்கிறது கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இருக்கிறத விட்டுட்டு போகணும், காணாமல் விட்டுட்டு லவ் பண்ணி போயிடுச்சோ இல்லை வீட்டில் ஏதாவது சண்டையோ இல்லை எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆயிடுச்சோ அந்த மைண்ட் செட்டில் சுற்றுவாங்க. 2 நாள் கழிச்சு தான் போயிட்டு புகாரே வாங்குவாங்க. அப்புறம் அந்த ஃபோட்டோலாம் வச்சுட்டு உங்கள் செல்ஃபோன் ட்ராக்லாம் வந்து பண்ணி பார்க்கும்போது நம்ம சுவிச் ஆஃப் போயிருக்கும். இங்கே தான் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிருக்கு, தேடிக்கிட்டு இருக்கோமா கிடைக்குமா பார்ப்போமா, தேடிக்கிட்டு இருக்கோமா பார்க்குறோம், இதை தான் நான் பதில் சொல்லுவாங்க. மற்றபடி இந்த விஷயம் அவங்க புகார் கொடுக்கும் பொழுது இதை அவங்க ட்ராக் பண்ணி ட்ரேஸ் பண்ணி போயிருந்தாங்கன்னா மேபி யாராவது காப்பாற்றிருக்கலாம். இல்லை வந்து மேற்கொண்டு கொலைகள் நடக்காமல் இந்த மாதிரி பெண்களோட வந்து பாதிப்பு ஏற்படாமல் வந்து பார்த்துருந்துருக்கலாம். பட் அந்த அதிகாரிகளோட மெத்தனம்,
அதுதான் வந்து இந்த மாதிரி நிலைமையில வந்து நிற்குது இப்போ. பாப்போம் சார், தொடர்ச்சியாக நம்ம பேசணும். இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். பார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 23 வகையான பொறியியல் படிப்புகளை வழங்குறாங்க. 9443799222க்கு கால் பண்ணுங்க. Taste the Daily.